Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மின்வாரிய கேங்மேன் ஊழியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், திடீரென ஊழியர்களின் இந்த சாலை மறியலுக்கு காரணம் என்ன? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரியத்தில் ஒரு வகையான களப்பணிகளை மேற்கொண்டாலும் கேங்மேன் மற்றும் கள உதவியாளர் என இரு வேறு பதவிகள் நிலவுவதால் ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுவதாக போராட்டத்தில் ஈடுபவர்கள் குற்றம் சாட்டிதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இதனை கலைந்து அனைத்து கேங்மேன் பணியாளர்களையும் கள உதவியாளராக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி அந்த போராட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மின்வாரத்தில் காலியாக உள்ள கள உதவியாளர்கள் மற்றும் வயர்மேன்கள் பணியிடங்களை தங்களுக்கு நியமிக்க வேண்டும் என்றுதான் இந்த கேங்மேன் ஊழியர்கள் இன்று காலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் காலையில் தொடங்கிய போராட்டம் 10 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்து சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த மண்டபம் மூடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிந்தாதிரிப்பேட்டை அருணாச்சலம் தெருவில் திடீர் என்று திரண்டு கேங்மேன் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கேங்மேன்களை கள உதவியாளராக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பிதான் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக அங்கு போக்குவரத்து என்பது பாதிப்படைந்திருக்கிறது. அதனையடுத்து போலீசார் அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்திலும் அடைத்திருக்கிறார்கள். கேங்மேன் ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான கள உதவியாளர் பதவி மாற்றம் தொடர்பாக தான் அரசு மற்றும் மின்வாரிய நிர்வாகம் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதிதான் காலையில் தொடங்கிய போராட்டம் தற்போது கைது நடவடிக்கை வரை எட்டியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிவேதா, தகவல்களுக்கு நன்றி வினோத்.